துவைச்சு போட முடியாது. சட்டையை பாரு, சட்டையை என்னமா அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்கா. துவைச்சு என் கையே வலிக்குது. அந்த அழுக்கும் போய் தொலைய மாட்டேங்குது. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு போற? வீட்ல தின்னு சும்மாவே இருக்க. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க துணியை கூட துவைச்சு போட மாட்டியா? இதை விட்டு உனக்கு வீட்ல வேற என்ன வேலை இருக்க போகுது? பிள்ளைங்களை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், அதான வேலை. இதெல்லாம் என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க. எனக்கெல்லாம் தெரியாது. நீ தான் அந்த துணியை துவைச்சு போடணும். என்னால துணி துவைக்க முடியாது, பாத்துக்கோ. அம்மா, ஐயோ என்னாச்சு? ஏமா என்னத்துக்குமா அவனை போட்டு அடிக்கிற? அடிக்கிறேனா? இவன் பேசுக்கு இவனை கொல்லாம விட்டேன்னு பாருங்க. என்னம்மா பேசுறான்? ஏமா அப்படி என்னத்தம்மா அவன் சொல்லிட்டான்? அடிக்கிறதுமா, பாவமா அவன். அடியே சுஜி, இங்க பாருடி, இவன் சட்டையை அப்படி அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்கான். எப்படிடா என்னத்துக்கு இப்படி அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்கானோ அப்படிதான் பண்ணுவேன், விளையாட பண்ற அப்படிதான் ஆகும். நீ வீட்ல சும்மா தானே இருக்க தின்னுட்டு, அப்படி என்ன உனக்கு வீட்ல வெட்டி முறிக்கிற வேலை இருக்கு? இதை கூட பண்ணாம அதனால என் துணியெல்லாம் நீ துவைச்சு போட அப்படிதான் அழுக்கு பண்ணிட்டு வருவேங்கிறாண்டி. எனக்கு எவ்வளவு லொல்லு மயிறு பாத்தியா? ஏண்டா அம்மாவை பார்த்து அப்படி சொன்னியாடா? இல்லடி அம்மா, 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போடுது. நான் உனக்கு அப்படி என்ன வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு? என் துணியை தோவை அப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்ல. அம்மா அடிச்ச அடியில எனக்கே மூளை கலங்கி போயிடுச்சு. என்ன சொன்ன ஏது சொன்னங்கிறது எனக்கே மறந்து போயிடுச்சுடி சோனி. மறக்கும். சொன்ன உனக்கு மறந்துரும், கேட்ட எனக்கு மறக்காது. நான் இனி உன் துணி துவைச்சே போட மாட்டேன். என்னத்தையே பண்ணி எக்கையோட எட்டு தொலை. பாப்பா, அங்க துணியை ஊற வச்சிருக்கேன். நீயே போய் உன் கையால துவைச்சு அலாசி காய வச்சுட்டு வா. நான்லாம் இனி உன் துணியை தொடவே மாட்டேன். நான் விடுமா, அவன் ஏதோ தெரியாம சொல்லியிருப்பான், சின்ன பையன். விடு, இதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசினா சரியா இருக்குமா? அவ்வளவு அக்கறை இருக்கிறவ நீ துவைச்சு போடு. உன் தம்பி தானே, அவன் துணியை நீ துவைச்சு போடு. இல்லைன்னா அவனுக்கு எவெல்லாம் வக்காலத்து வாங்கி பாருங்களோ அவளே போய் அவனுக்கு அத்தனை ஊழியமும் பண்ணுங்க. இனி என்னால அவனுக்கு எந்த ஊழியமும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த குளிர்ல நம்மனால இவன் துணியெல்லாம் துவைக்க முடியாதுப்பா. நாம அப்படியே லேசா கலந்துக்குவோம். சோனி, நீ அந்த துணியை துவைச்சு போடுறியா? நான் ஸ்கூலுக்கு போகணும்டி. இப்ப துவைச்சு போட்டு காய வச்சா கூட இந்த பனிக்கு காயாதுடி. ப்ளீஸ் டி, துவைச்சு போட்டுடி. அம்மா அடிச்ச அடியில எனக்கு தலையெல்லாம் சுத்துது. தலை உடம்பெல்லாம் வலிக்குதுடி. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்டி. ப்ளீஸ் டி, என் துணியை துவைச்சு போட்டுடி சோனி. நினைச்சேன் அவ ஓடிட்டாளா? சூப்பர். நீ நாம தான் மாட்டணுமா? அது வந்துட தம்பி, உன் துணியை துவைச்சு போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நான் சூப்பராக துவைச்சு கொடுத்துருவேன். என்ன, நான் கொஞ்சம் துணியை அடிச்சு துவைப்பேனா? அதில் உன் துணியில் இருக்கிற பட்டனு கிட்டன்னு உடஞ்சிருச்சுன்னு வெயி, இல்லாட்டினா துணியே கிழிஞ்சிருச்சுன்னு வெயி. பின்ன நாளைக்கு நீ என்னத்தை ஸ்கூலுக்கு போட்டுட்டு போவ? இப்போ வேற எக்ஸாம் வேற நடந்துட்டு இருக்குல்ல. அதனால நீயே என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு பின்ன போய் பூ மாதிரி துணியை துவைச்சு போட்டு அலாசு போட்டு காய வச்சுட்டு வந்துடு. இல்லைன்னா அக்கா கிட்ட கொண்டு வா. அக்கா வாஷிங் மிஷினில் ட்ரையரில் போட்டு தரேன். இல்லைன்னா கொஞ்சம் அரவைக்காடாக காஞ்சதுக்கு அப்புறமா ஹேர் ட்ரையரை வச்சு அக்கா உனக்கு காய வச்சு தரேன். சரியா? போ போப்பா போ. எனக்கே பின்வண்டியில் இன்னமும் இந்த வலி வலிக்குது. நான் ஒரு 10 நிமிஷம் படுத்து எழுந்துச்சு வரேன். சரியா? அதுக்குள்ளே நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இதுதான் தான் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறதோ? வாயை வச்சு பேசாம இருந்திருக்கலாம். இந்த அம்மா கிட்ட நாம என்னத்தையோ சொல்ல போய் அது என்னமோ சொல்லி முடிச்சு இத்தனை அடி வாங்கி மண்டையை உடைச்சுக்கிட்டு இனிமேல் அந்த அம்மா நம்ம துணியவே துவைக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. ஐயோ, எல்லாம் என்ற நேரம். நம்மளை பெற்றதும் சரியில்லை, நம்ம கூட பிறந்ததும் சரியில்லை. அம்மா தான் துணி துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த சுஜி பாரு, சொல்லாம கொள்ளாம அப்படியே கலந்துட்டு ஓடிட்டா. ஆனா இந்த சோனி பெருசா வக்காலத்து வாங்கிட்டு வந்தா. சரி, இவ்ளோ நல்லவளா இருக்காளே, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி நினைச்சா அவளும் மண்டை வலிக்குது கொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. அட ராமா ராமா. அப்புறம் என்ன, எங்க அம்மா மொத்துன்னு மொத்தி எடுத்துட்டாங்க. இப்ப போய் அவன் தான் அவன் துணியை துவைச்சிட்டு இருக்கான். அவன் பாவண்டி. நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தையாவது கொஞ்சமாவது போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம்ல. ஆட சும்மா இரு சின்ன பொண்ணு. பாவம் பரிதாபம்னு பார்த்தா நம்மளுக்கே அவன் ஆப்பு வச்சு விட்டுருவான். இப்போதைக்கு தான் பாவமா மூஞ்சியை வச்சுட்டு பேசுவான். அதுக்கப்புறம் ஏதாவதுன்னா அவன் மூஞ்சி எப்படியெல்லாம் மாற்றுவான் தெரியுமா? எனக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளால எல்லாம் அத்தனை வேலை துணியெல்லாம் துவைக்க முடியாது அத்தா. அதனால தான் நான் இல்லை, எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
என்ன கைப்புள்ள அடி பலமோ? ஆஹா, இவளுகளா அதுக்குள்ள விஷயத்தை வெளியே லீக் பண்ணிட்டாளுகளோ? ஏண்டா, நீ துணியை துவைச்சு போட்டுட்டு வருவேன்னு பார்த்தா என்னத்தையும் போனை நோண்டிட்டு வந்துட்டு இருக்க. துணியை துவைச்சியே இல்லையா? ஊறி ஊறி துணியில ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். சட்டு புட்டு துவைச்சு போடுடா, அப்பதான் காலையிலக்குள்ள சீக்கிரமா காயும். துவைச்சாச்சு. அதான் நீ எனக்கு அப்படி காயாட்டினா உன் ஹேர் ட்ரையர்ல காய வச்சு தரேன்னு சொன்னீல்ல, அப்படியே பண்ணி கொடுத்துரு. ஒழுங்கா துவைச்சியா? அழுக்கெல்லாம் போச்சா இல்லை இன்னி அழுக்கு அப்படியே இருக்கா? ரொம்ப தாமா உனக்கு அக்கறை. அதெல்லாம் அழுக்கெல்லாம் போன மாதிரி தான் துவைச்சிருக்கேன். அதுக்கும் மீறி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது எப்படி நீ பொறுப்பு இல்லாமல் ஆக முடியும்? நீ தானே அழுக்கு பண்ணிட்டு வந்த. அப்போ அந்த சட்டையில் இருக்கிற அழுக்குக்கு நீ தான் பொறுப்புனா, அதை துவைச்ச அழுக்கு போகாட்டினா அதுக்கும் நீ தான் பொறுப்பு. பிள்ளைகளா, கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டுருங்கடி. இப்போ நைட்டு நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிடவே மாட்டீங்க. சப்பாத்தியோ தோசையோ தான் கேட்பீங்க. அந்த சாப்பாடு பின்ன அப்படியே வேஸ்ட் ஆகி போயிருண்டி. அதனால சாப்பிட்டுருங்கடி. வா சரியா? ஐயா அம்மா போம்மா, சும்மா எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு. அந்த சாப்பாட்டை நீயே சாப்பிடு. எனக்கு வேணா பாஸ்தா பண்ணி தரியா? அதை வேணா நான் நல்லா உட்காந்து சாப்பிடுவேன். இல்லாட்டினா இங்கே பாரு, உன் பையன் இங்கே அடி வாங்கி நின்றுட்டு இருக்கான்ல, அவனுக்கு வேணா சாப்பாடு போட்டு கொடு. சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக இருக்கட்டும். அப்போ தான் இனி 2 நாள் கழிஞ்சு மறுபடியும் உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு அவன் உடம்புல தெம்பு இருக்கும். ஐயோ, எனக்கு சோறு வேண்டாம், அடி வாங்க தெம்பு வேணாம் ஆத்தா. இப்போ கிடைச்ச அடியே போதும், நான் போயிட்டு வரேன். உங்கள் சோத்தை நீங்களே உட்காந்து தின்னுங்க. டேய் நில்லுடா, ஓடாதடா. அவன் எங்கேருந்து ஓடாமல் இருக்கா? ஓடிட்டான் போ. அட வாங்கடி, ரொம்ப பண்ணாதீங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வாய் சாப்பிட்டு விட்டீங்கன்னா முடிஞ்சிரும். நானும் நைட்டுக்கு ஏதாவது பட்டு சேவை மாதிரி பண்ணி தரேன், சரியா? ஐயோ பெரியம்மா, எனக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துடாதீங்க. எனக்கு வயிறு அம்பிட்டு ஃபுல்லாக இருக்குது. என்னால் ஒரு பருக்க கூட சாப்பிட முடியாது. இப்போ வேண்டாம் சொல்லிட்டு அப்புறமா ஏதோ நொறுக்கு தீனி கேட்டு பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டோம். இப்போ ஏண்டி சோனி, இப்போ சாப்பாடு சாப்பிட கடுப்பாக இருக்குன்னு சாப்பாடு வேண்டான்ட்டோம். ஆனால் உண்மையே சொல்ல போனால் எனக்கு பசிக்குதுடி. அப்போ நம்ம பானிபூரி சாப்பிட போகலாமா? நல்ல ஐடியா சின்ன பொண்ணு, போகலாம். என்ன போகலாம்? அம்மா சொல்லிட்டு போனதை கேட்டியா? நொறுக்கு திணி ஏதாவது கேட்டாலே அடி விடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பானிபூரி சாப்பிட போகிறோன்னு சொன்னால் சோத்தை திங்காமல் அங்கே போய் காசு கொடுத்து பானிபூரி சாப்பிட போறீங்கன்னு சொல்லி கேட்டு பிச்சுன்னு பிச்சு எடுத்துரும் பார்த்துக்கோ. ஐயோ ஆமாம், வேற என்ன பண்ணலாம்? ஏய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுங்கடி. நம்ம பூஜாக்கா வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி கிளம்பி போய்க்கலாம். அங்கே போயிட்டு பூஜாக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு பானிபூரி சாப்பிட போகலாம். எப்படி? நல்ல ஐடியாடி சின்ன பொண்ணு. ஆமாம், எல்லாரும் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குப்பா. என்கிட்ட 200 ரூபாயே இருக்கு. என்கிட்ட 100 ரூபா இருக்கு. அப்புறம் வாங்க போகலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? நடங்க. அம்மா, நாங்கள் பூஜாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரோம்மா. சரி பார்த்து போங்கடி பிள்ளைகளா. வாங்க ஓடிடுவோம். உமா, சொல்லுங்க டார்லிங். உமா, என் ஆஃபீஸ்ல இருந்து நியூ இயர் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பார்சல் வந்துட்டு இருக்கு. உன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்படி யாராவது கால் பண்ணாங்கன்னா வாங்கி வை, சரியா? சரிங்க. அப்புறம் நான் அம்மாவை கூப்பிட்டுட்டு கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரேன். அது என்ன நீங்க அத்தை மட்டும் கூட்டிட்டு போறது? நானும் வரேன். பைக்ல 2 பேர் மட்டும் தாண்டி உட்கார்ந்து போக முடியும். அதுவும் வர்றப்ப அத்தனை சாமானத்தையும் வச்சுட்டு வரணும். அதனால நானும் அம்மா மட்டும் போயிட்டு வரோம். நீ பேசாம வீட்டுல இரு. அந்த பார்சல் வந்துச்சுன்னா அந்த பார்சலை வாங்கி வை. எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆயிரும். ஆமா, இவளை கூட்டிட்டு போயிட்டு என்னத்த பண்றது? வெண்டைக்காயை வாங்க சொன்னா புடலங்காயை வாங்குவா, கொத்தமல்லியை வாங்க சொன்னா கீரையை வாங்குவா. ஒரு இளவும் இவளுக்கு தெரியாது. பின்ன இவ போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த மாதிரி தான். சரி, அப்ப நீங்களே பார்த்து போயிட்டு வாங்கிட்டு வாங்க. ஏங்க, வர்றப்போ எனக்கு அப்படியே பால்கோவா மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. என்னமோ எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போலவே இருக்கு. சரி. இந்த ஜுவல்லரி செட்டு, இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகழகா இருக்கு. பார்த்து எல்லாத்தையும் ஆட் டு கார்ட் தான் கொடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வாங்கி போட்டுக்கிறனால எப்போதான் வருமோ தெரியல. ஏதோ ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருதே. இதுதான் அவர் சொன்ன காலா இருக்குமோ? ஆமாம், யாரோ பார்சல் கம்பெனிலேருந்து கால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு எடுத்து பேசி பார்க்கலாம். டெலிவரி பண்ணுறதுக்காக தான் அட்ரஸ் கேட்குறாங்க போல. ஹலோ உமா மேடங்களா? ஆமாங்க சார், உமா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்குங்க மேடம். அதை என்னால் இப்போ டெலிவரி பண்ண முடியாது. மணி 6:30 ஆயிடுச்சு.
அதனால நான் நாளைக்கு டெலிவரி பண்றேங்க மேடம். இப்போ ஒரு ஓடிபி மட்டும் வரும் பாருங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஐயோ இல்லப்பா, நீ என்ன நேரம் ஆனாலும் இப்பவே டெலிவரி பண்ணிடு, இல்லாட்டினா எங்க வீட்டுக்காரர் வந்தா என்னைய சத்தம் போடுவாரு. அக்கா, நான் ஒரு சின்ன பையன்க்கா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். வீட்டு கஷ்டத்துக்காக இந்த டெலிவரிக்கு வேலைக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்போ டியூஷனுக்கு வேற போகணும்க்கா, நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கான கணக்கை முடிக்கணும். அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த ஓடிபி மட்டும் சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில கண்டிப்பா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்க பார்சல்ல டெலிவரி பண்ணிடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஐயோ பாவம், அப்படியா? சரிப்பா, அப்ப நாளைக்கு காலையில ஃபர்ஸ்டா என் பார்சல் தான் டெலிவரி பண்ணணும். சரி, நீ ஓடிபி அனுப்பு, நான் நம்பரை பார்த்து சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பாருக்கா, இப்போ ஓடிபி வந்திருக்கும். வந்துருச்சு தம்பி. 5252பா. சரிக்கா, தேங்க்யூ. ரொம்ப நல்ல பையனா இருக்கா. பாவம், என்னத்த பண்ணிட போறான். இன்னைக்கான கணக்கை முடிக்க வேண்டியது தானே அவனுக்கு. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவான். ஐயோ, என்னது இது? என்னத்தையும் பர்மனன்ட் கேன்சலுங்கிற மாதிரி என்னமோ மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் இந்த கொரியர் சர்வீஸ் கம்பெனில இருந்து தான் வந்திருக்கு. இந்த பையன் பார்சல் டெலிவரி பண்றதுக்காக தான ஓடிபி கேட்டான். இவன் என்ன ஓடிபி கேட்டு கேன்சல் பண்ணி விட்டுட்டானோ? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உமா, இன்னும் இங்க உட்காந்துருக்க? டெலிவரிக்காரர் யாராவது கூப்பிட்டானா? வாங்க வாங்க, உட்காருங்க. தண்ணி இல்ல டீ காஃபி ஏதாவது போட்டு வேணா எடுத்துட்டு வரட்டுங்களா? என்ன வர்றதுக்கு 7-8 மணி ஆகும்னு சொன்னீங்க, இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க. உனக்கு கண்ணு கிண்ணு ஏதாவது அவிஞ்சு போச்சா? வெளியே பார்த்தியா என்ன மழைன்னு? இந்த மலையில எங்கிட்டு போக முடியும்? அதான் பாதி தூரம் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆமா உமா, பாதி தூரம் போனோம், மழை பிடிச்சிருச்சு. சரி, மழை நிக்கும் நின்னு பார்த்தோம், மழை நிக்கிற பாடே இல்ல. இந்த லட்சத்துல எங்க இருந்து மார்க்கெட் ஏரியா போக முடியும்? உள்ள நுழையவே முடியாது, சேரும் சகதியுமா சொதன்னு இருக்கும். இதுல அம்மா வேற கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஏதாவது வலிக்கு கிழக்கி விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? அதான் அப்படியே நிக்கிற வரைக்கும் நின்னு பார்த்து அப்படியே வந்துட்டோம். சரி, பார்சல்காரன் எவனாவது கூப்பிட்டானா என்ன? நீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க என்கிட்ட திட்டக்கூடாது, கோவிக்க கூடாது, சரிங்களா? என்ன விஷயம்? முதல்ல அதை சொல்லு, அதுக்கப்புறம் திட்டுறது கோவிக்கிறதுலாம் இருக்கட்டும். இல்லைங்க, இப்போ ஒருத்தன் கூப்பிட்டு இருந்தான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி பார்சல்ல இருந்து கூப்பிடுறேன்னா, இன்னைக்கு கணக்கு முடிக்கணும், நேரமாச்சுங்கக்கா, மழை வேற பெய்யுது, அதனால ஓடிபி மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு டெலிவரி பண்ற மாதிரி கம்பெனியில் காமிச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில முதல்ல கொண்டு வந்து உங்க டெலிவரியை தரேன்னு சொன்னான். அதை கேட்டு நானும் ஓடிபியை கொடுத்தேங்க. ஆனா இப்போ பார்த்தா அந்த பார்சல் பர்மனன்ட் கேன்சல், நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வந்திருக்குதுங்க மெசேஜ். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? இவளை நம்பி ஊட்டையே விட்டுட்டு போக முடியாதுடா. என்ன உமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எத்தனை தடவை எத்தனை நியூஸ்ல சொல்றாங்க யார் ஓடிபி கேட்டாலும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. உனக்கு கொஞ்சமாவது அறிவே இல்லை உமா. என்னத்த சொல்ல உன்னை எல்லாம்? ஒருத்தன் ஓடிபி கேட்டா நீ கொடுத்துருவியா? இல்லைங்க, அவன் அக்கா, நான் காலேஜ் படிக்கிறேன், இன்னைக்கு மழை பெய்யுது, என் குடும்ப கஷ்டத்துக்காகத்தான் நான் இந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்கேன், டியூஷன் போகணுங்க்கா, நான் நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க்கா சொல்லிந்தாங்க, சொல்லி கேட்டுதாங்க என்கிட்ட ஓடிபி வாங்கினா. ஆனால் இப்போ அவன் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அறிவு இருக்காடி உனக்கு? இந்த காலத்துல எல்லாம் எந்த காலேஜ் படிக்கிற பையன் எந்த டியூஷன்ல போய் உட்காரான்? இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்களே டியூஷனுக்கு போறது இல்ல காலேஜ் படிக்கிற பையன் டியூஷன் போகணும்னு சொன்னானாமா. அவன் கேன்சல் பண்ணானா இல்ல அந்த பார்சலை அவனே எடுத்துட்டு ஓடிட்டானோ யாருக்கிட்ட தெரியும்? எங்க சாரிங்க. ஆமா, உன் சாரியை வச்சு என்ன பண்றது? என் கம்பெனிலேயே என்னமோ ஏதோன்னு ஒரு போனஸை கூட கொடுக்காம வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கிஃப்ட்டுங்கிற பேர்ல தான் எதையாவது ஒன்றத்தை கொடுப்பாங்க. அதுலயும் நீ மண்ணள்ளி போட்டியா? போச்சு. இப்போ அவன் கேன்சல் தான் பண்ணிட்டானா இல்ல அந்த கிஃப்ட்டை அவன் தூக்கிட்டு ஓடிட்டானா யாருக்கிட்டே தெரியும்? ஏண்டி இப்படி பண்ற? உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லடி. நண்பர்களே, இப்ப இதெல்லாம் சமீபமா அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது. அதனால யாரு எந்த காரணத்துக்காக ஓடிபி கேட்டாலும் கொடுத்துடாதீங்க. இது இப்ப சமீபமா எனக்கும் நடந்திருக்கு. அதனால எதனால எந்த காரணத்துக்காகவும் ஓடிபியை கொடுத்துடாதீங்க. முன்னாடி வந்து நின்று அந்த பார்சல் எதுவா இருந்தாலும் கையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓடிபியை கொடுங்க. அது வரைக்கும் நீங்க வாயவே திறக்க வேண்டாம். ஆமா, ஒருவேளை ஓடிபியை கேட்டு அவங்க உங்க போனையே ஹேக் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டினை மட்டும் போட்டுருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.